ரயில்வே போலீஸ் இருந்திருக்கணும். ம். போலீஸ் ரயில்ல வந்து இருப்பாங்க, போலீஸ் இருப்பாங்க. அவங்க ஏன் அங்க இல்ல அப்படிங்கிற மேபி அவங்க ஒரு ஒரு அங்க வரைக்கும் போறக்குள்ள அந்த கேப்ல கூட இவனுங்க பண்ணியிருக்கலாம். ஓகே. பண்ணியிருக்கிறான். அப்புறம் ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னப்போ எடுத்து போட்டு அந்த பசங்கள அப்படி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை இருக்கு. அதான் சொன்னேனே மொத்தத்துல எங்க தான் ஒரு காவல்துறையோ, நீதித்துறை இருக்குன்னு நமக்கு தெரியல. அப்படி தெரிஞ்சதுன்னா இன்னைக்கு வந்து கட்டு போட்ட மாரி ஒரு போஸ்ட்ல வந்து ஒரு பையன அவன நடக்க விட்டுருக்காங்க. முகத்த மூடின அவனை முகத்தை திறந்து அவனுக்கு இத்தனை வருஷம் ஆயுள் தண்டனை. சில இடங்கள்ல வந்து சிறுவர் சீர்திருத்த சட்டம் நான் வந்து இந்த மாரி லால தான் நான் போவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ம். இன்னைக்கு நிர்பயா கேஸ்ல பார்த்தீங்கன்னா, அதுல வந்து சிறுவர்கள் தான். ஆனா அந்த இதெல்லாம் மீறி அவர்களுக்கான பனிஷ்மென்ட் குடுக்கப்பட்டது. அப்போ வந்து ஒருத்தருக்கு குடுக்குற பனிஷ்மென்ட் வந்து மற்ற அந்த மாரி செஞ்சா நமக்கு இப்படிதான் பாரு அவன் லைஃபே முடிஞ்சு போச்சு. ம். அவன் ஜெயில்லேருந்து வெளிவரவே முடியல. அவனுக்கு பெயில் மறுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா ஒரு பயம் வரும். நீங்க வந்து அவன் முகத்த மூடி அவனோட பிரஸ்டீஜ் போகாம அவன பார்த்துட்டு இப்படிலாம் வந்தா என்ன புரியல நம்ம நாட்டுல நடக்குதுன்னு. புரியுது. இது ஒரு அராஜகமான ஒரு ஆட்சி.